சூப்பர் ஸ்டாரா பின்னர் இந்த பத்து ஆஸ்கர் வேணும். எதுக்கு ஆஸ்கர் கேக்குறேன் அப்படின்னா கதைக்கு. ஏன்னா வந்து ஒரு நாட்டு நடப்புல என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் வந்து ஓபனா வெளிச்சம் காட்டிடுறாங்க. இது எத்தனை பத்திர பண்ணுவாங்கன்னு தெரியாது. ரஜினி ரசிகரை விஜய் ரசிகர் போல் சித்தரித்து நரிவேலை பார்த்த திமுக கொத்தடிமைகள். உங்களுடைய செட்டப் எதுவும் விர்ச்சுவல் வாரியர்ஸிடம் எடுபடாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஒரு நபரை விஜய் ரசிகர் போல் சித்தரித்து அவர் பேட்டி கொடுத்து கொண்டிருப்பது போலவும் அதை இனி ஒரு ரஜினி ரசிகர் தட்டி கேட்பது போலவும் செட்டப் செய்துள்ளனர். அதில் தட்டி கேட்ட நபர் முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் எனவும் சொல்லப்படுகிறது. அவருடைய சகோதரர் திமுகவில் பொறுப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் ரசிகர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த நபரும் ரஜினி ரசிகர் தான். அதற்கு ஆதாரமும் கிடைத்துள்ளது. அவர் ஏற்கனவே ரஜினியின் வேட்டையின் படத்தை பற்றி புகழ்ந்து பேசியுள்ளார். அந்த படத்திற்கு ரஜினிக்கு ஆஸ்கார் அவார்டை கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருந்தார். அவர் எப்படி விஜய் ரசிகராக முடியும்? ஒரு தமிழக வெற்றி கழக கொடியும் கொடுத்து ரஜினியின் படத்தை தரைக்குறைவாக பேசு, அப்பொழுது நான் விஜய் ரசிகரா என்று உன்னை தட்டி கேட்பேன் என்பது போல் பக்காவாக செட்டப் செய்துள்ளனர். எப்படியாவது ரஜினி ரசிகர்களை விஜயின் தொண்டர்களோடு சண்டை மூட்டிவிட வேண்டும். அதுதான் அந்த கொத்தடிமைகளின் நோக்கம். அறிவுள்ள ரஜினி ரசிகர்கள் இப்படிப்பட்ட எச்சி வேலை பார்க்கும் நபர்களுடன் எப்பொழுதும் சேரமாட்டார்கள். பெரும்பாலான ரஜினி ரசிகர்கள் தளபதி விஜயை ஆதரிக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. படம் வேறு நிஜம் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புவோம்.